கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு சொல்லப்பட்டு முதல் வரி சொல்லப்படுகிறது. இந்த புதிய வருடத்திலும் கூட இந்த உலகத்துல நடக்கிறதான காரியங்களை குறித்து அநேக நபர்களுக்குள்ள அநேக கலக்கங்கள் இருக்கலாம். அதாவது தேசத்தை ஆளுகிற அதிபதிகளுக்குள்ள கலக்கங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நாடுகளுக்குள்ள நடக்கிற யுத்தத்தை நினைத்த கலக்கங்கள் இருக்கலாம். அது மாத்திரமில்ல, ஒவ்வொரு தேசத்திலையும் நடக்கிற கலவரங்களை குறித்து அந்தந்த நாடுகளுக்குள்ள நபர்களுக்குள்ள பல கலக்கங்கள் இருக்கலாம். இப்ப நமது தேசத்துல தமிழ்நாட்டுல வருகிற ஏப்ரல் மே மாதத்துல நடக்க போறதான எலெக்ஷன் குறித்து அநேக தலைவர்களுக்குள்ள கலக்கங்கள் இருக்கலாம். யார் வருவார்கள், மக்களுக்கு யார் வருவார்கள், தலைவர் வருவார்கள், பல கலக்கங்கள் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, சபைகளில் விசுவாசிகளுக்குள்ள அநேக தனிப்பட்ட மனிதர்களுக்குள்ள பலவிதமான கலக்கங்கள் அநேக நபருக்குள்ள இருக்கும். வியாதியை குறித்து இருக்கும், கடன் பிரச்சனை குறித்து இருக்கும், குடும்ப சண்டைகளை குறித்து கலக்கங்கள் இருக்கலாம். வரப்போவதான அதாவது திருமணம் வரப்போற மருமகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, மாமியார் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இதை குறித்து கலக்கங்கள் இருக்கலாம். இப்படி ஏராளமான கலக்கங்கள் ஒவ்வொரு நபரை குறித்து ஒவ்வொரு வயதுக்கேற்பபடி அவங்களுக்குள்ள பல கலக்கங்கள் இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறதான வார்த்தை என்னவென்றால், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம என்ன பண்ணக்கூடாதான், கலங்கக்கூடாது. ஏன்னா அவர் நம்மோடு கூட இருக்கிறவரா இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் உங்களிலும் அப்படின்றார். நான் உங்களில் இருக்கின்றார். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். பரிசுத்த ஆவியாக அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கலங்கக்கூடாது. அதிகபட்சமாக அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்க சரீரத்தையும் மாம்சத்தையும் கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, ஆவியும் ஆத்மாவும் கொள்ளவருக்கு மாத்திரம் நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். இந்த உலகத்துல நம்ம கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை நம்ம சேர்ந்து கொள்ள பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தோடு இருக்கிற நமக்கு எந்த ஒரு கலக்கமும் வேண்டாங்க. மரண கட்டா அதை குறிச்சு பயம் வேண்டாம். பிலிசுனிய ஏவல் மாதிரி செய்வனையா அதை குறிச்சு கலக்க வேண்டாம். பிசாசின் போராட்டமா அதை குறிச்சு கலக்க வேண்டாம். கர்த்தரை இறுக பிடிப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேதத்தை நல்லா வாசிப்போம், கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். நமக்கு எந்த ஒரு கேடு நமக்கு வராது. தேவத்துடைய பாதுகாப்பு நம்மோடு கூட இருக்கிறது. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். இந்த வேதத்துல பரிசுத்தவான்களை அநேக பரிசுத்தவான்களை பார்த்திருக்கீங்க. பவுலும் ஷீலாவும் சிறைச்சாலை பிடிச்சு போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ணார், பெரிய ஒரு யுத்தத்தை கர்த்தர் செஞ்சார். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார், தூதரை அனுப்பினார். அதே போல கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அவர் கைவிடவே இல்லை. கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மரித்தவங்க என்ன பண்ணார், கர்த்தர் பரலோகத்துல அவருக்கு அவங்களுக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறவரா இருக்கிறார். நமக்காகவும் கர்த்தர் இந்த உலகத்துல கர்த்தருக்குள்ள மரிக்கிற பட்சத்துல நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோடு நம்ம இருப்போம். கலக்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவராக. இந்த நாளும் கூட இந்த சிறிய வார்த்தையோடு நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற கலக்கங்களை குறித்து, கவலைகளை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தரிடத்தில் நீங்க ஜெபியுங்க, நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம இருவரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய கலக்கத்தை, நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா? ஒருவராய் பிற அதிசயங்களை செய்கிறவர் நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவரை உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆவியானவர் உண்மை அப்ப சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த கலக்கங்களை எடுத்து போடுங்கப்பா. உலகத்தை குறிச்சும் தகப்பனை, குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை குறிச்சும் ஏசப்பா, ஒவ்வொருக்கும் பலவிதமான கலக்கங்கள் இருக்கலாம்ப்பா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், திருமணமானவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், வயது உள்ளவர்கள், எல்லாருக்குள்ளும் பலவிதமான கலக்கங்கள், நோயில இருக்கிறவங்க, அப்பா பிசாசின் போராட்டத்துல கட்டுல இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட இருக்கிறவங்கள எல்லா கட்டுகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற எல்லாம் எரிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா போராட்டத்தையும் எடுத்து போடுவீராக, எல்லா கலக்கங்களையும் எடுத்து போடுவீராக பரிசுத்த ஆவியானவரே. ஏசப்பா, நீங்க சொல்லிக்கீங்களே, பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன்,
நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினா உன்னை தாங்குவேன்னு சொல்லிக்கீங்க பரிசுத்த ஆவியானவரை. இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் சொல்லிக்கீங்களே. இப்படியாக ஏராளமான வார்த்தைகள் தகப்பன நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் ஒவ்வொரு இருதயத்துல இருக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோமப்பா. இந்த புதிய இடத்துல ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்கப்பா. கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க, வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க, பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க, கட்டுகள்ல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. ஆவியானவர் இன்னும் என்னென்ன பிரச்சனை என்னென்ன கலக்கத்தோடு இருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை கொடுங்க பரிசுத்த ஆவியானவரை. நான் தனிமைப்பட்டவனா இருக்கிறேன் என்று சொல்லுகிற எல்லாருக்குள்ளும் தேவ ஆவியா நீங்க அவங்களுக்கு அசைவாடும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோமப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, சாட்சியா நிறுத்துங்க ஏசப்பா. கர்த்ததாமே ஒரு ஆசைப்பாராங்க. எங்க ஜெபத்தை கேட்ப நன்றி செலுத்துகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுப்பா. நீங்க சாட்சி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசைப்பாராங்க. ஆமேன். ஹல்லேலூயா. Glory to Jesus. Praise the Lord.